அமெரிக்கன் அட்வென்ட் மிஷின் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 150 வருஷம் ஆக போகுது. அதோட கிண்டி ஆபீஸ் நிலைமையை பாருங்களேன். நல்ல பச்சை பசல்னு செழிப்பா வளர்ந்துகிட்டு இருக்கே. ஒரு காலத்துல மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும். இப்ப என்னடானா வெளியே விற்க கூடாதுன்னு போர்டை வச்சுட்டு உள்ள விற்கிறதுக்காக மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. யாரா இதை இப்படி டெவலப் பண்ணான்னு பார்த்தா டிரான்ஸ்லேட் பண்ண வந்தவன் மொத்தமா மிஷினையே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ண வந்த வேலைக்காரனுக்கு அடிமையா இருந்தாங்க. இப்ப அந்த வேலைக்காரனுடைய வேலைக்காரனுக்கு அடிமையா இருக்கிறாங்க. இதுல தோட்டக்காரன், டிரைவர் இவங்களாம் தான் இப்ப மிஷின் காம்பவுண்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாஸ்டர்ஸ் எதுக்கு, கமிட்டி மெம்பர்ஸ் எதுக்கு, இவங்களாம் எதுக்கு இருக்கிறாங்க? ஊழியமும் தெரிய மாட்டேங்குது, நிர்வாகமும் தெரிய மாட்டேங்குது. அவங்க கோடியை வாங்கி மாடி வீடை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 1000 2000 வாங்கி சபையை கூட கட்ட முடியாம இருக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் வேற FCRA கொண்டு வருது. ஸோ எல்லா மிஷின் ப்ராப்பர்ட்டிஸையும் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ண போகுது. அது ஸ்கூலாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் கவர்மெண்ட் எடுத்துக்க போகுது. ஸோ பாஸ்டர்ஸ் சுயமாக சிந்திங்க. வேலைக்காரர்களுக்கு அடிமையாக இருக்காதீங்க. மிஷினரின் ஊழியத்துக்காகவும் நம்மளுக்காகவும் தான் இடங்களை வாங்கி போட்டாங்க. ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். நல்ல முடிவாக எடுங்க.